பவித்ரா என்ற பெண்மணி. அவருக்கு வயது 40க்கு மேல் இருக்கும். அவருடைய கணவர் துபாயில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 10 வருடங்களாக அவர் அங்கேயே இருக்கிறார். இருவரும் அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொள்வார்கள். பவித்ராவும் தன் கணவருடன் தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசுவார். ஆனால் விந்தை என்னவென்றால், இந்த 10 வருடங்களில் அவருடைய கணவர் ஒருமுறை கூட ஊருக்கு வந்து பவித்ராவை பார்த்தது இல்லை. அவர் எப்போதும் துபாயிலேயே இருந்துவிட்டார். பவித்ரா தன்னுடைய வீட்டை மற்றவர்களுக்கு வாடகைக்கு விடும்போது அந்த வீடு வேறு ஒருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறார். இது அவருக்கு மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இருப்பினும் உடனடியாக அதை பற்றி அவர் பெரிதாக எதுவும் ஆராயவில்லை. தன் மனதில் ஓர் எண்ணம் மெல்ல மெல்ல உருவாகிறது. தன் வாழ்க்கையில் ஏதோ தவறு நடக்கிறது என்ற உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. அவர் தன் நெருங்கிய நண்பர் ஒருவரை தொடர்பு கொள்ள முடிவு செய்கிறார். அந்த நண்பர் பெயர் ரமணா. ரமணா தற்போது கல்லூரி படிப்பை முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. இளம் வயதில் தன்னுடைய அத்தையான பவித்ரா போன்ற ஒருவரின் அன்பும் அரவணைப்பும் தேவை என்று ரமணா உணர்கிறான். பவித்ரா தன் முடிவை எடுத்து ரமணாவை தொலைபேசியில் அழைக்கிறார். மறுமுனையில் ரமணா சற்று தயக்கத்துடனேயே பதில் சொல்கிறான். ஆனால் பவித்ராவின் குரலில் இருந்த வேதனை அவனை ஆழமாக பாதிக்கிறது. உடனேயே ரமணா தன் வீட்டிலுள்ள அனைவரிடமும் சொல்லிவிட்டு பவித்ராவின் வீட்டிற்கு புறப்படுகிறான். அவனுக்கு பவித்ரா வீட்டில் என்ன நடக்கிறது என்று ஒன்றும் தெரியாது. ஆனால் அவனுடைய மனம் அவளை சந்திக்க ஆவலுடன் இருந்தது. வீட்டை அடைந்ததும் அந்த வீட்டில் வெறுமை நிலவுவதை ரமணா உணர்கிறான். பவித்ரா மட்டும் தனியாக அந்த பெரிய வீட்டில் அமர்ந்திருப்பதை பார்க்கிறான். அவள் முகத்தில் ஒரு தனிமையின் சாயல் தெரிகிறது. அந்த வெறுமையான காட்சி ரமணாவின் இதயத்தை கனக்க வைக்கிறது. உடனே அவன் பவித்ராவிடம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்று பரிவுடன் கேட்கிறான். பவித்ரா புன்னகைத்து, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கே என்கிறார். அவனை பார்த்ததும் அவளுக்கு வெகு சந்தோஷமாக இருக்கிறது. சின்ன வயசுல பார்த்தது மாதிரியே இருக்கே என்று அவள் சொல்ல, ரமணா அந்த வார்த்தைகளில் தன்னை மறக்கிறான். அவன் அவளிடம், நீங்களும் அப்படித்தான், அழகு மாறவே இல்லை என்று சொல்லி புகழ்கிறான். பவித்ரா சிரித்த முகத்துடன், அட என்னங்க இப்படி சொல்றீங்க என்று கூறி குறும்புத்தனமாக பதிலளிக்கிறாள். அந்த தருணத்தில்தான் பவித்ராவின் இதயத்தில் மறைந்து கிடந்த ஏக்கங்கள், ஆசைகள் அனைத்தும் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. ரமணாவின் முன்னிலையில் அவர் பாதுகாப்பாக உணர்கிறார். இருந்தும் அவளால் முழுமையாக தன் மனதை திறக்க முடியவில்லை. அவளுக்கு ஒரு கோழைத்தனமான பயம். இந்த உறவு எங்கே போகும், இது சரிதானா என்ற கேள்விகள் அவளை ஆக்கிரமிக்கின்றன. இந்த சந்திப்பு வெறும் உரையாடலோடு நின்றுவிடுமா, அல்லது இங்கே ஏதோ பெரிய மாற்றம் நடக்கப் போகிறதா? இருவருக்கும் இடையிலான இந்த பேச்சு எந்த திருப்பத்தை கொடுக்கும்? இனி என்ன நடக்கும்? ரமணாவும் பவித்ராவும் சற்று நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் காலியாகவும் அமைதியாகவும் இருந்தது. பவித்ரா அந்த வீட்டில் அமர்ந்து தன் கணவர் எப்போது வருவார் என்று காத்திருந்த நாட்களை நினைவு கூர்ந்தார். ஆனால் அந்த காத்திருப்பு அவருக்கு ஒரு கனவாகவே மாறிப்போனது. பவித்ரா ரமணாவிடம், எனக்கு இவ்வளவு வருடமா ஒரே ஒரு தேவைதான் இருந்தது. அது ஒரு பேச்சு, ஒரு தோள்பட்டை, ஒரு அன்பான வார்த்தை. ஆனால் எல்லாமே எனக்கு கிடைக்கவில்லை என்று விரக்தியுடன் சொல்கிறார். ரமணா அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவன் அந்த வார்த்தைகளை தன் மனதில் பதிக்கிறான். அதன் பின் ரமணா, ஏன் நீங்கள் இந்த வருடங்களில் உங்கள் கணவரிடம் நேரடியாக பேசி தீர்வு காணவில்லை என்று கேட்கிறான். பவித்ரா சற்று சிரித்து, நான் பேசியிருக்கேன், ஆனால் அவர் காதில் அது விழவில்லை. பணம், வேலை, வெளிநாடு இவைதான் அவருக்கு முக்கியம். நான் அவருடைய பட்டியலில் 2ஆம் இடத்திலும் இல்லை என்று வருத்தத்துடன் கூறுகிறார். அந்த வார்த்தைகள் ரமணாவின் உள்ளத்தை பதற வைக்கின்றன. அவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்களை கண்டதில்லை. ஆனால் இப்போது பவித்ராவின் வலியை அவனால் உணர முடிகிறது. பேச்சின் நடுவில் பவித்ரா தன் வீட்டின் சொத்து பதிவு பற்றிய விஷயத்தை குறிப்பிடுகிறார். வேறு ஒருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் தன்னால் அந்த வீட்டில் எந்த உரிமையும் கோர முடியாது என்று சொல்கிறார். இதை கேட்ட ரமணா அதிர்ச்சியடைகிறான். இது தவறு, இதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். பவித்ராவோ,
அவர் நான் கேட்டால் என்ன செய்வார்? எனக்கு வேண்டியது பணமும் இல்லை, சொத்தும் இல்லை. வேண்டியது ஒரு சொந்தமான இடம், ஒரு குடும்பம் என்று கூறும்போது அவள் கண்கள் கலங்குகின்றன. ரமணா அவளுக்கு ஆதரவாக ஒரு படி முன் வர முடிவு செய்கிறான். அத்தை, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கேன். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் சட்டபூர்வமான எந்த உதவியும் நான் செய்கிறேன் என்று உறுதியாக கூறுகிறான். இந்த உறுதிமொழி பவித்ராவிற்கு ஒரு புது நம்பிக்கையை தருகிறது. அவள் முதல் முறையாக தனக்கு ஒரு துணை இருக்கிறான் என்ற உணர்வில் சந்தோஷமடைகிறாள். அன்று மாலை இருவரும் வீட்டின் மொட்டை மாடிக்கு செல்கிறார்கள். காற்று குளிர்ச்சியாகவும் வானத்தில் நட்சத்திரங்கள் சிதறியும் இருந்தன. அந்த சூழலில் பவித்ராவின் மனதில் பல கேள்விகள் எழுகின்றன. ஆனால் அவள் அதை ரமணாவிடம் சொல்லத் தயங்குகிறாள். ரமணா அவளது கண்களை பார்த்து, என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்கிறான். அப்போதுதான் பவித்ரா மெதுவாக, நான் இந்த 10 வருஷமும் ஒரு கூண்டுல அடைப்பட்ட பறவை மாதிரி இருந்தேன். இப்போ உன்னை பார்த்த பிறகு அந்த கூண்டு திறக்கப்பட்ட மாதிரி இருக்கு என்று சொல்கிறாள். இந்த புதிய உறவு பவித்ராவின் தனிமையை மாற்றுமா, அல்லது இது இன்னும் ஆழமான சிக்கலுக்கு வழிவைக்குமா? ரமணாவின் உதவி அவளுக்கு தீர்வா அல்லது புதிய பிரச்சனையா? அடுத்து என்ன ஆகும்? அன்று இரவு இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தனர். பவித்ரா தன் கணவர் எப்போதும் பணத்தையும் வேலையையும் மட்டுமே முக்கியமாக கருதுவதாகவும் அவரால் தனக்கு எந்த மனநிறைவும் கிடைக்கவில்லை என்றும் கூறினார். ரமணா கேட்டான், நீங்கள் இந்த 10 வருடங்களில் உங்கள் கணவரை பார்க்காமல் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று. பவித்ரா பதில் சொன்னார், தொலைபேசியில் பேசி நாட்களை கடத்தினேன். ஆனால் மனத்துக்கு மனம் பேசும் உறவு அது இல்லை. அது வெறும் முறையான பேச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு இயந்திரம் போல் செயல்பட்டேன். ரமணா சற்று நெருங்கி, இனி நீங்கள் தனியாக இல்லை, நான் இருக்கேன் என்றான். பவித்ரா பதில் சொல்ல முடியாமல் அமைதி காத்தார். அவள் மனதில் ஒரு குழப்பம். இந்த உறவு முறையானதா? சமூகம் அதை எப்படி பார்க்கும்? எல்லை மீறுகிறோமா என்ற கேள்விகள் எழுந்தன. ஆனால் 20 வருடங்களுக்குப் பின் தனக்கு கிடைத்த இந்த உரிமையான பேச்சு அவளை மகிழ்ச்சியில் மூழ்கடித்தது. பவித்ரா ரமணாவிடம், நீ ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டார். ரமணா சற்று தயங்கி, பொருத்தமான பொண்ணு கிடைக்கல. நான் விரும்பும் மாதிரியான ஒரு பெண்ணைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான். அதற்கு பவித்ரா, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேண்டும்? சொல்லு, நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். ரமணா சிரித்து, அத்தையை மாதிரி ஒரு பொண்ணுதான். உங்களுக்கு இருப்பது போன்ற அழகு, அமைதியான குணம், பக்குவமான பேச்சு இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னான். பவித்ரா சிரித்து, நான் உன்னை விட வயதில் பெரியவள். ஆனால் உன்னை போன்ற ஒரு இளைஞன் என்னை பார்த்து இப்படி சொல்வதில் ஒரு இன்பம் இருக்கிறது என்றாள். அவர்களது பேச்சு மேலும் ஆழமாகியது. பவித்ரா தனது கணவனை பற்றியும் தன் குடும்பத்தில் நடக்கும் நிதி நெருக்கடிகளையும் தான் எதிர்கொண்ட தனிமையையும் விரிவாக பகிர்ந்து கொண்டார். ரமணா அதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தான். அவள் மனதில் இருந்த கோட்டைகள் ஒவ்வொன்றாக உடைந்தன. 20 வருடங்களாக அவள் உள்ளுக்குள் மூடி வைத்திருந்த உணர்வுகள் வெளிப்பட்டன. ரமணா அவளிடம், அத்தை, நீங்கள் இந்த 10 வருஷத்தில் உங்கள் கணவர் மீது கோபமா இல்லை வருத்தமா என்று கேட்டான். பவித்ரா கூறினாள், இரண்டுமே. கோபமும் இருக்கு, வருத்தமும் இருக்கு. ஆனால் கோபத்தை விட வருத்தமே அதிகம். ஏனென்றால் அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பணத்திற்காக வியாபாரம் செய்துவிட்டார். இப்போது பவித்ரா தனது உள்ளத்தை முழுமையாக திறந்துவிட்டாள். இனி ரமணா என்ன செய்யப் போகிறான்? அவன் அத்தையின் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பானா, அல்லது இது தற்காலிகமான ஆறுதலா? அடுத்த நாள் என்ன நடக்குமோ? மறுநாள் காலை பவித்ரா சீக்கிரமே எழுந்து ரமணாவிற்கு டீ தயார் செய்தாள். அவளை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி இருந்தது. ரமணா எழுந்து வந்து, இன்னும் 2 நாள் நான் இங்கேயே தங்கி இருக்கலாமா என்று கேட்டான். பவித்ரா மகிழ்ச்சியுடன், நீ இருக்கும் வரை எனக்கு மகிழ்ச்சிதான் என்றாள். அந்த 2 நாட்களும் அவர்கள் மிகவும் நெருக்கமாக கழித்தனர். சமையல் செய்தனர், சிரித்தனர், பழைய நினைவுகளை பகிர்ந்தனர். ரமணா அவளுடைய கையில் இருந்த தாலியை பார்த்து,
இது எப்போதும் கழட்டாமல் இருக்கிறீர்களா என்று கேட்டான். பவித்ரா பதில் சொன்னாள், இது என் கணவரின் அடையாளம். ஆனால் அவர் இந்த தாலிக்கு மதிப்பு கொடுப்பதை நான் இங்கே உணரவில்லை. அந்த இரவு இருவரும் மொட்டை மாடியில் உட்கார்ந்து வானத்தை பார்த்தனர். ரமணா சொன்னான், நீங்கள் இந்த வருடங்களில் தனிமையை எப்படி தாங்கினீர்கள்? பவித்ரா கூறினாள், தனிமை எளிதானதல்ல, ஆனால் நான் அதை பழக்கப்பட்டு கொண்டேன். மக்கள் என்னுடன் பேச வந்தாலும் நான் அவர்களை தவிர்த்துவிட்டேன். ஏனென்றால் என் வாழ்க்கையில் ஒரு மரியாதை இருந்தது, அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு ரமணா, ஆனால் இப்போது ஏன் என்னுடன் பேசுகிறீர்கள் என்று கேட்டான். பவித்ரா சிரித்து, ஏனென்றால் நீ வித்தியாசமானவன். உன்னை பார்த்ததும் ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை பின்னர் அவர்களது உறவை இன்னும் வலுப்படுத்தியது. பவித்ராவிற்கு இந்த தருணங்களில் ஒரு குற்ற உணர்வும் இருந்தது. அவள் கணவர் இன்னும் துபாயில் இருந்தார். அவள் இந்த உறவை எப்படி நியாயப்படுத்துவது? ரமணா அவளது மனநிலையை புரிந்து கொண்டான். அவன் சொன்னான், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. நீங்கள் ஒரு பாசத்துக்காக ஏங்குபவர். அதுதான் இயற்கை. இருந்தாலும் பவித்ராவிற்கு ஒரு தயக்கம். சமூகம் என்ன சொல்லும்? இது சரிதானா? இதற்காக அவள் பல இரவுகள் உறக்கமின்றி யோசித்தாள். இப்போது ரமணா அவள் முன் வந்து உட்கார்ந்து, அத்தை, நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் எதை முடிவு செய்தாலும் நான் உங்களுடன் இருப்பேன் என்றான். ஆனால் இந்த 2 நாட்கள் கழித்து ரமணா ஊருக்கு திரும்ப வேண்டியதுதானே? அது முடிந்ததும் பவித்ரா மீண்டும் தனிமைக்கு திரும்புவாரா? இல்லை, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா? இந்த உறவின் விளைவு என்னவாக இருக்கும்? 2 நாட்கள் கழிந்தன. அந்த 2 நாட்களுக்கும் பவித்ராவின் வாழ்க்கையிலேயே மிக அருமையான காலம். அவள் மீண்டும் ஒரு பெண்ணாக உணர்ந்தாள். ரமணா அவளுக்கு இளமையின் சுவாசத்தை கொடுத்தான். இப்போது ரமணா திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் வந்தது. அவன் கிளம்பும் முன் பவித்ரா அவனிடம், நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உன்னை பொருத்தமான ஒரு பெண்ணை நான் பார்த்து சொல்கிறேன் என்று சொன்னாள். அதற்கு ரமணா, உங்களுக்கு ஒரு பொண்ணு தெரியுமா என்று கேட்டான். பவித்ரா தனக்கு நன்கு பரிச்சயமான ஒரு குடும்பத்தை பற்றி சொன்னாள். அந்த குடும்பத்தின் மகள் மிகவும் அழகானவள், படித்தவள், அன்பானவள். அவளை நீ பார்த்து பேசிப்பாரு என்று பவித்ரா சொன்னாள். ரமணா அந்த பெண்ணை பார்க்க ஒப்புக்கொண்டான். பவித்ரா உடனேயே அந்த பெண்ணின் வீட்டிற்கு போனில் பேசி ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்தாள். ரமணா அந்த பெண்ணை பார்த்ததும் அவளுடைய பணிவு, பேச்சு, பார்வை அனைத்தும் அவனை ஈர்த்தது. அவள் பவித்ராவை விட இளையவள், ஆனால் குணத்தில் ஒத்தவள். ரமணா பவித்ராவிடம் வந்து, அத்தை, நீங்கள் சொன்னது சரிதான். அவள் மிக அருமையான பெண். நான் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னான். பவித்ராவிற்கு மகிழ்ச்சி, ஆனால் பின்னால் ஒரு கோணல் மனமும். அவள் நினைத்தாள், நான் என் சுயநலத்திற்காக அவனை பயன்படுத்தி கொண்டேனா? அவன் வாழ்க்கையில் நான் ஒரு தடையா? இருந்தாலும் அவள் அந்த மகிழ்ச்சியை மனதில் பதித்து கொண்டு ரமணா மற்றும் அந்த பெண்ணின் திருமணத்திற்கு முழு ஆதரவு கொடுத்தாள். சில நாட்களில் ரமணாவும் அந்த பெண்ணும் திருமணம் செய்து கொண்டனர். பவித்ரா அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு ரமணாவை ஆசீர்வதித்தாள். ஆனால் அவள் மனதில் ஒரு குற்ற உணர்வு அப்படியே இருந்தது. நான் இவனை எனக்காக பயன்படுத்தினேனா? இவன் இப்போது என்ன நினைப்பான்? ரமணா திருமணமான பிறகு பவித்ராவின் வாழ்க்கை என்ன? மீண்டும் தனிமைதானா? அல்லது அவள் ஒரு புதிய முடிவை எடுக்கிறாளா? இந்த திருமணம் பவித்ராவிற்கு என்ன மாற்றத்தை கொடுக்கும்? இனி என்னதான் நடக்கும்? திருமணத்திற்கு பின்னர் ரமணா தனது மனைவியுடன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். பவித்ரா அவர்களிடமிருந்து சற்று விலகியிருந்தாள். அவள் நினைத்தாள், இப்போது அவன் வாழ்க்கையில் எனக்கு இடமில்லை. நான் அவனை விட்டு விலகுவதே நல்லது. எனவே ரமணாவுடனான தனது பேச்சுக்களை பவித்ரா குறைத்து கொண்டாள். ஆனால் ரமணா அவளை மறக்கவில்லை. அவன் தன் மனைவியிடம், இவர் என் அத்தை, இவர்தான் என் திருமணத்திற்கு காரணம் என்று பெருமையுடன் சொன்னான். பவித்ராவின் கணவர் துபாயிலிருந்து ஒரு நாள் ஃபோன் பேசினார். என்ன பவித்ரா, நலமா என்று கேட்டார். பவித்ரா சுருக்கமாக நலம் என்றாள். அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. 10 வருட தூரம் அவர்கள் இடையே ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கியிருந்தது.
சில மாதங்களுக்குப் பிறகு ரமணாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பவித்ரா அந்த குழந்தையை பார்க்க வந்தாள். குழந்தையை கையில் வைத்தபோது அவள் கண்களில் நீர் வந்தது. இந்த குழந்தையின் முகத்தில் என் இழந்த காலத்தின் பிரதிபலிப்பை பார்க்கிறேன் என்றாள். ரமணா அவளிடம், அத்தை, நீங்கள் எப்போதும் எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்பீர்கள் என்றான். அதற்கு பவித்ரா, நான் உங்கள் வாழ்க்கையில் தலையிட விரும்பவில்லை. நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்றாள். பின்னர் ரமணாவிற்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. 2 குழந்தைகளுடன் ரமணாவும் அவன் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். பவித்ரா தொடர்ந்து அவர்களை பார்த்து குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுத்து தன் மனதில் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாள். ஆனால் அவளுடைய சொந்த வீட்டிலோ இன்னும் அதே தனிமை. இருந்தாலும் அவளுக்கு இப்போது ஒரு புதிய நோக்கம் இருந்தது. அந்த 2 குழந்தைகளும் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தன. ஒரு நாள் இரவு பவித்ரா தனியாக உட்கார்ந்து, இந்த 10 வருடத்தில் நான் இழந்தது நிறைய, ஆனால் நான் கற்றுக்கொண்டதும் நிறைய. உறவுகள் பணத்திலிருந்து வருவதில்லை. அன்பு, நேரம், கவனம், இவைதான் உண்மையான பொக்கிஷம் என்று முடிவு செய்தாள். அவளுக்கு இப்போது மனநிறைவு. ரமணா மூலமாக அவள் மகிழ்ச்சியை கண்டாள். பவித்ரா இனி தனக்காக வாழ முடிவு செய்கிறாள். தன் கணவரை சார்ந்திருக்காமல் தனக்கு ஒரு புது வாழ்க்கையை உருவாக்க தீர்மானிக்கிறாள். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவும் அக்கம் பக்கத்து பெண்களுக்கு ஆதரவு அளிக்கவும் முன் வருகிறாள். அவளுடைய கதை பல பெண்களுக்கு ஒரு பாடமாகிறது. பவித்ரா இப்போது புதிய வாழ்க்கை தொடங்கியுள்ளார். ஆனால் அவளது கணவர் துபாயில் இருக்கும் வரை அவளது சட்டப்பூர்வ உரிமைகள் என்ன? அவள் அந்த வீட்டை திருப்பி பெறுவாளா, அல்லது அந்த வீட்டையே அவள் விட்டுவிட்டு ஒரு புதிய சுதந்திர வாழ்க்கைக்கு செல்வாளா? இது அவள் முடிவு. அவள் கதை இன்னும் முடிவடையவில்லை. உங்கள் எண்ணங்கள் என்ன?